இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட இருமொழி கொள்கை மட்டுமே கொண்ட நம்ம தமிழ்நாடு கல்வி மட்டுமில்லை எல்லாவற்றிலும் அந்த மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. சென்ட்ரல் போர்டு, இன்டர்நேஷனல் போர்டு இது போன்ற பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகள் 3 மொழி படிக்கிறது போல அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளும் 3 மொழி படிக்கணும்னு, எல்லாருக்கும் சமக்கல்வி வேணும்னு பாஜகவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு புதிய கல்விக் கொள்கையை திணித்து பல படிகளில் பொது தேர்வு மும்மொழின்னு அவர்களுக்கு மேலும் கல்வி சுமையை கொடுக்க வேண்டாம்னு திமுகவும் போராடிட்டு வராங்க. திமுக எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் வீட்டு பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, மேக்சிமம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோட பிள்ளைகளும் 3 மொழி கல்வியில தான் படிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒருவேளை பாடத்திட்டத்தோட சுமை அதிகமாகி படிப்பை தொடர முடியாமல் போச்சுன்னா கவலையே கிடையாது. அப்பாவோ அம்மாவோ அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால எப்படியாவது அவங்க குழைச்சிக்குவாங்க. மேலும் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ இப்படி 3 மொழி இருக்கிற பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக முன்னேறிய குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க. அவர்களுக்கும் பாடத்திட்டத்தோட சுமை அதிகமாகி ஒருவேளை படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போகுதுன்னு வச்சுக்குவோம். அவர்களையும் அது பெரிதாக பாதிக்காது. பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து அவர்களால் போயிட முடியும். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படி கிடையாது. சாதாரண வீட்டு பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள், இன்னும் கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிள்ளைகள்னு இப்படி அதிகபட்சமாக கீழ்த்தட்டு மக்களோட பிள்ளைகள் தான் அங்கே படிக்கிறாங்க. நாம் தான் படிக்க முடியாமல் போயிடுச்சு, நம்ம பிள்ளைகளாவது படித்து வந்தால் பொருளாதார ரீதியாக ஒரு உயரத்துக்கு வந்துடலாம்னு நினச்சி தான் கஷ்டத்துலேயும் அவர்களை படிக்க அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளைகளோட கனவு வீணாக போயிடக்கூடாதுன்னு, அவர்களுக்கு கல்வி ஒரு சுமையாக ஆகிடக்கூடாதுன்னு இலவச உணவு, பஸ் பாஸ், சைக்கிள், யூனிஃபார்ம், லேப்டாப் உதவித்தொகைன்னு கொடுத்து அவர்கள் எந்த ஒரு சுமையும் இல்லாமல் கல்வியை இடைநிற்றல் இல்லாமல் கற்க வழிவகை செய்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அரசு பள்ளிகளில் படிக்கிற பெரும்பாலான பிள்ளைகளுக்கு வீட்டில் படிக்க நேரம் கிடைக்கிறதே மிகவும் குறைவு. பள்ளி முடிந்து வீட்டுக்கு போனோன்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்களுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்னும் பல பேர் குடும்ப வறுமை காரணமாக பள்ளிக்கு போக மற்ற நேரங்களில் சின்ன சின்ன வேலைக்கு கூட போகிறாங்க. இருந்தாலும் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச நேரத்தில் படிக்கவும் செய்கிறாங்க. இப்படி இருக்கிற பாடத்தையே படிக்க நேரம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அது அவர்களுக்கு சுமையத்தான் அதிகமாக்கும். அதுவும் தேவையே இல்லாத ஒரு மொழியை படிங்கன்னு கட்டாயப்படுத்தி அதில் தேர்வும் வச்சு அதன் மூலம் அவர்களோட கல்வி அறிவை மதிப்பிடுவதெல்லாம் உண்மையிலேயே கூடுதல் சுமை தான். தேவையானதாக இருந்தால் அதற்காக கஷ்டப்பட்டு படிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி தேவையே இல்லாத ஒரு விஷயத்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடத்தோட சுமை அதிகமாகி ஒருவேளை அவர்கள் படிப்பை பாதியிலே நிறுத்துகிற மாதிரி நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும்னு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலைமை, படிப்பை பாதியிலேயும் நின்று போயிடுச்சு, வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு கூலி வேலைக்கோ ஏன் குலத்தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலையை கூட ஏற்படலாம். படித்து எப்படியாவது முன்னேறிடலாம்னு இருக்கிற ஏழை மற்றும் அடித்தட்டு மக்கள், இன்னும் சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கல்வி சுமையை அதிகமாக்கி அவங்க கல்வியை பாதியிலேயே நிறுத்த வைப்பதற்கான வழியை கொண்டு வருவது தானே இந்த புதிய கல்விக் கொள்கையும் அதனோடு கூடிய மும்மொழி கொள்கையும்.